சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 12ஆம் தேதி தேரோட்டமும் 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழாவும் நடைபெற்றது. விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக நேற்றிரவு தெப்ப உற்சவம் நடந்தது. நடராஜர் கோவிலின் தெப்ப உற்சவம் நடைபெறும் ஞானப்பிரகாசம் குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமலும் கழிவுநீர் கலந்தும் ஆக்கிரமிப்புகளிலும் சிக்கியிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு சிதம்பரம் நகராட்சி சார்பில் ஞானப்பிரகாசம் குளம் தூர்வாரப்பட்டது. குளத்தை சுற்றியிருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு 2,80,00,000 மதிப்பீட்டில் தூர்வாரி கரைகள் பலப்படுத்தப்பட்டது. மேலும் நீராழி மண்டபம் அமைக்கப்பட்டு மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டது. இதையடுத்து 22 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று தெப்ப உற்சவம் நடந்தது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்து நடராஜரின் உருவமான சந்திரசேகர சுவாமிகள் தெப்ப குளத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அங்கு தெப்பத்தில் வைத்து பல்வேறு பூஜைகள் நடந்தது. இதையடுத்து சந்திரசேகர சுவாமிகள் தெப்பத்தில் எழுந்தருளி குலத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரும்பாக்கம் கிராமம் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலய 3ஆம் ஆண்டு குடமுழுக்கு நிறைவு விழாவினை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் பல்வேறு வகையான திரவியங்கள், வாசனை பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள் ஆகியவை செலுத்தப்பட்டன. தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தப்பட்டு பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து மூலவர்கள் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மங்களாம்பிகை அம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் சுற்றுலா தலமான குற்றாலம் சிவதலத்திலும் சிறப்பாக விளங்குகின்றது. அருள்மிகு திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோவில் இங்கு அமைந்துள்ளது. இது பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள 14 சிவாலயங்களில் மிகவும் பழமையானதாகும். இறைவன் திருக்குற்றாலநாதர், இறைவி குழல்வாய் மொழி. தல விருட்சமாக குறும்பலா மரம் விளங்குகிறது. மேலும் இது 64 சக்தி பீடத்தில் தரணி பீடமாக பராசக்தி பீடம் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்புகள் பெற்ற தலத்தில் நடராஜ பெருமான் திருத்தாண்டவம் ஆடியுள்ள 5 சபைகளில் ஒன்றான சித்திர சபை கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கின்றது. மேற்கூரை முழுவதும் செப்பு தகட்டால் வெய்யப்பட்டு சபாபதி மண்டபமும் உள்பகுதி முழுவதும் அழகிய மூலிகை வர்ணத்தால் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. சிறப்புகள் வாய்ந்த குற்றாலம் குற்றாலநாதர் கோவிலின் திருவாதிரை திருவிழா கடந்த 4ஆம் தேதியன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய அம்சமான தாண்டவ தீபாராதனை வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களை இயற்றும் தாண்டவமாகவும் பிரபஞ்ச இயக்க நடனமாகவும் போற்றப்படுகிறது. இந்த நடனத்தினை சிதம்பரத்தில் சிவபெருமான் ஆடினார் என்பது ஐதீகம். பல அடுக்குகளை கொண்ட தீபாராதனை தட்டை நடனமாடியபடியே இறைவனுக்கு ஆராதனை காட்டுவது தாண்டவ தீபாராதனை எனப்படும். ஓதுவா மூர்த்திகள் திருவம்பாவை பாடல்களை இசையுடன் பாடினர். இந்த தாண்டவ தீபாராதனை குற்றாலத்தின் பிரசித்தி பெற்ற வைபவங்களில் ஒன்றாகும். எனவே அதிகாலையிலேயே காண பக்தர்கள் குழுமியிருந்தனர். முதலில் சித்திர சபையிலும் பின்னர் கோவில் வளாகத்தில் உள்ள திரிகூட மண்டபத்திலும் இந்த தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் திருக்குருகூர் என்று ஆழ்வார் திருநகர் என்னும் திவ்ய தேசம் அமைந்துள்ளது. இது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில்
நவகிரகங்களில் குருவுக்கு அதிபதியாக 5வது ஸ்தலமாக உள்ளது. வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்த திருத்தலம். பெருமையும் சிறப்புகளும் வாய்ந்த இத்திருத்தலத்தில் மார்கழி மாத திரு அத்தியன உற்சவம் கடந்த 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் ராப்பத்து 4ஆம் திருநாள் நம்பி திருவாய்மொழி சிறப்பு சீர் என்று சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. திருக்குறுங்குடி நம்பியே சுவாமி நம்மாழ்வாராக அவதரித்ததாக வரலாறு. இந்த நிகழ்வுக்காக உற்சவர் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் தேவியரோடு தங்க கிரீடம், பல்வேறு தங்க ஆபரணங்கள், கையில் கதையுடன் அருள் பாலிக்க அவர் எதிரே சுவாமி நம்மாழ்வாருக்கு கரிமாறன் கொண்டை, ரத்ன ஆபரணங்கள், மலர் மாலைகள் என அலங்காரம் செய்து காட்சி கொடுத்தனர். ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள், திருவாய்மொழி பிள்ளை திருமாளிகை சுவாமிகள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் ராப்பத்து 4ஆம் திருநாளில் திருவாய்மொழியில் 4ஆம் பத்து பாராயணம் செய்தனர். தொடர்ந்து ஆழ்வார் மற்றும் பெருமாளுக்கு திருவாய்மொழி நம்பி சிறப்பு என்னும் ஒரு நிகழ்வு நடைபெற்றது. திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் கொடுத்து அனுப்பப்பட்ட அரிசி, காய்கறி, பழ வகைகள், பருப்பு வகைகள், நெய், எண்ணெய் மற்றும் சுவாமிக்கு அணிவிக்கு பட்டு, பூமாலை, வாசனை திரவியங்கள் போன்றவைகள் நம்மாழ்வார் முன் சீர்வரிசைகளாக வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரையர் சுவாமிகள் நம்பி திருவாய்மொழி சிறப்பு சீர்வரிசைகளை நம்மாழ்வார் தர பெருமாள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் விண்ணப்பம் செய்கின்றார். தொடர்ந்து பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்கின்றார். நிறைவாக கற்பூர அரத்தி காண்பிக்கப்படுகின்றது. இரவில் சுவாமி பொலிந்து நின்ற பிரான் கைத்தலமாக அரையர் வியாக்கியானத்துடன் எழுந்தருளி நம்மாழ்வார் தலை மீது தன் திருப்பாதங்களை வைக்கும் திருமுடி சேவை நடைபெறுகின்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த நிகழ்வுகளை பக்தியுடன் கண்டு வணங்கி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் பாண்டி நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை பெருமாள் திருக்கோவில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் அமைந்துள்ளது. 8 சுயம்பைத்த கஷேத்திரங்களில் ஒன்றான இத்திருக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. ஸ்ரீ வரமங்கா சமேத தேவநாயக பெருமாள் சன்னதியில் ஸ்ரீமத் பரமஹம்ச தியாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் மார்கழி திரு அத்தியன உற்சவம் கடந்த 31ஆம் தேதி பகல் 10 ராப்பத்து திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது. ராப்பத்து உற்சவத்தில் ஒரு நிகழ்வாக 8ஆம் திருநாள் திருமங்கை மன்னனின் வேடுபரி வைபவம் இன்று காலை நடைபெற்றது. இதற்காக சுவாமி ஸ்ரீ தேவநாயக பெருமாள் ஒரு கையில் வெள்ளி ஈட்டி, மறு கையில் சாட்டை, தலையில் கொண்டை, மார்பில் காசு மாலை, செண்பக மாலை, கல்பதித்த ஆபரணம் என சர்வ ஆபரணங்கள் அணிந்து மலர் மாலைகள் போன்றவைகளுடன் தங்க குதிரை வாகனத்தில் திருவீதி புறப்பாட்டிற்கு எழுந்தருளுகிறார். பெருமாள் சர்வ ஆபரணங்களுடன் வருவதை கள்வர்கள் பார்த்து விடாமல் இருக்க ஒரு பகுதியில் திரைகளை மறைத்தும் எழுந்தருளினார். மாட வீதிகளில் வலம் வந்த பெருமாளை வழிமறித்து திருமங்கை மன்னன் தன் சேனைகளோடு வலம் வந்து ஆபரணங்களை கொள்ளை கொள்ளும் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. தன் ஆபரணங்களை இழந்த சுவாமி தேவநாயகன் வந்து கொள்ளையடித்து சென்றது யார் என திருக்காப்பாளரிடம் விசாரிக்க வந்தவர் திருமங்கை மன்னன் என அறிந்து தன்னை காட்டி அருள வந்தது பெருமாளை என்று அறிந்து வாடினேன் வாடி என்றும் கள்வனாக இருந்து தான் செய்த தவறை உணர்ந்து திருமங்கை ஆழ்வார் கைகூப்பியபடி பெருமாள் முன் சரணடைகிறார். இந்நிகழ்ச்சி புராணமாக அர்ச்சகரால் பாடப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து பெருமாளிடம் தான் அபகரித்த தங்க நகைகளை ஒப்படைக்க அதற்கு பெருமாள் பெற்றுக் கொண்டதற்கு பட்டோலை எழுதி ஆழ்வாரிடம் தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் கணக்கு நகைகளை சரிபார்த்து கனையாழி தவிர அனைத்தும் வந்ததென பெருமாளிடம் விண்ணப்பித்தார். அதனைத் தொடர்ந்து வானமாமலை மதுரகவி ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மற்றும் பிரபந்த கோஷ்டியர் சிறிய திருமடல் பாடினர். ஜீயர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் சுவாமி தேவநாயக பெருமாளும் அவரிடம் சரணடைந்து திருமங்கை ஆழ்வாரும் திருக்கோவிலுக்குள் சென்றனர். திருமாலுக்கு தொண்டு செய்தே தன் செல்வத்தை இழந்த திருமங்கை மன்னன் தொடர்ந்து பெருமாள் கைங்கரியம் செய்ய நினைத்து வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டார். அவரை ஆட்கொள்ள விரும்பிய பெருமாள் வழிபோக்கனாக வந்து தன் செல்வத்தை பறிகொடுக்கும் வேடுபரி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பெருமாள் திருமங்கை ஆழ்வாரிடம் திருவிளையாடல் செய்த நிகழ்வினை பக்தியுடன் தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத ஸ்ரீ வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூலவர் விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 திருக்கோலங்களில் அருள் பாலித்து வருகின்றனர். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிப்பதை மகர சங்கர ரமண தினம் என்று அழைக்கின்றனர்.
உத்தராயண புண்ணிய காலமான தை மாத பிறப்பினை முன்னிட்டு அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதி முன்பு கோபூஜை நடைபெற்றது. முதலில் பசுவுக்கும் கன்றுக்கும் புது வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு சந்தன குங்குமம் வைத்து பூஜைகள் நடைபெற்றது. ஸ்ரீ சுக்தம் கூறி பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு பின்பு லட்சுமி அஷ்டோத்திரத்தால் குங்கும அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் பால், பழம் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. கோபூஜை முடிந்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கினர். தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வினை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் பாரிவேட்டை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. தை மாதம் கரிநாளில் நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்தில் பரிவேட்டைக்கு செல்லும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். நெல்லையப்பர் குதிரையில் வேட்டைக்கு செல்லும் போது காந்திமதி அம்பாள் கரிநாளில் வேட்டைக்கு செல்லக்கூடாது என தடுக்கிறார். தடையை மீறி நெல்லையப்பர் பரிவேட்டைக்கு சென்று விடுகிறார். இதனால் கோபமடைந்த அம்பாள் நெல்லையப்பர் வேட்டை முடிந்து திரும்பும் போது கோவில் கதவை மூடியதாகவும், அதன் பின் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பட்ட திருமுருகன் பூண்டி பதிகம் பாடிய பின் கோவில் நடை திறந்ததாகவும் வரலாறு. அதன்படி நெல்லையப்பர் கோவிலில் இருந்து சுவாமி நெல்லையப்பர் வெள்ளி குதிரை வாகனத்தில் கண்ணப்ப நாயனாருடன் நேற்று காலை பழையப்பேட்டையில் அமைந்துள்ள பரிவேட்டை மண்டபத்திற்கு எழுந்துருளினார். அங்கு நெல்லையப்பருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளி குதிரை வாகனத்தில் நெல்லையப்பர் கோவிலுக்கு திரும்பினார். சுவாமி நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்தபோது அம்பாளின் உடலினால் சுவாமி சன்னதி கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதன் பின்னர் கண்ணப்ப நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடப்பெற்ற திருமுருகன் பூண்டி பதிகம் பாடி 3 முறை சுவாமி அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து ஊடல் தீர்த்து வைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோவில் கதவு திறந்து அம்பாள் சுவாமியை எதிர்கொண்டு அழைக்க சுவாமி அம்பாளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. சுவாமி அம்பாள் பின் கோவில் உள் சென்றனர். தொடர்ந்து கோவில் நித்திய பூஜைகள் நடைபெற்றது. இந்த அம்பாள் சுவாமியின் திருவுடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிங்கனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய தை மாத வைபவத்தினை முன்னிட்டு ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சிங்கனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலய தை மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், தேன் ஆகிய பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து மூலவர்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீ பத்மாவதி தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் ஆகிய தெய்வங்களுக்கு ஏக தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஊஞ்சலில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் ஊஞ்சலில் காட்சியளித்து ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு ஏக தீபாரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தை மாத வைபவத்தினை முன்னிட்டு 4 வெள்ளிக்கிழமையிலும் பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற இருக்கிறது. हस्ते पद्मालगे पद्मफला देवदुता वेदानि हवीगं भवन्ति वेदावं तवै देवात्मनि पद्महस्ते पद्मालगे पद्मफलागे दाक्षी विश्वप्रिये विश्वमनोरगाले पद्माल पद्मं महिमं निधत्वा காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் தை மாதம் முதலாவது வெள்ளிக்கிழமையன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அம்மனுக்கும் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில்
58வது ஆண்டு பூஜை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முனியாண்டி சுவாமி பூஜை விழா ஆண்டுதோறும் தைப்பொங்கல் திருநாளில் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டு ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் அசைவ உணவக உரிமையாளர்கள் கிராமத்தில் குடும்பத்துடன் ஒன்று கூடினர். முன்னதாக ஆயிரக்கணக்கான பெண்கள் கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சுவாமிக்கு மலர் அபிஷேகமும் செய்ய மலர் தட்டுகளை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்து கோவில் முன்பு அமர்வர். இதனைத் தொடர்ந்து முனியாண்டி சுவாமிக்கு பால், பன்னீர், தேன் உள்ளிட்ட 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று தரிசித்து பின்புதான் சுமந்து வந்த தேங்காய், பழம், மலர் மாலை உள்ளடங்கிய தட்டுக்களை சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்றிரவு கிராமத்தை சுற்றியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து வருகை தரும் பக்தர்களுக்கு சைவ உணவினை அன்னதானமாக வழங்குவதுடன் நாளை 100 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கோழிகளை கொண்டு சமைக்கப்பட்ட அசைவ உணவினை அன்னதானமாக அனைவருக்கும் பகிர்ந்து உண்டு மகிழ்வர். தங்களது ஹோட்டல் தொழில் முனியாண்டியின் அருளால் இந்த ஆண்டும் அன்னதான பூஜை விழா சிறப்பாக நடைபெறுவதாக தெரிவித்தனர். கோவிலில் தாங்கள் வேண்டும் நேர்த்தி கடன்கள் நிறைவேறுவதாகவும் திருவிழாவில் உறவினர்கள் பலரும் பங்கேற்பதால் இதில் பெண் பார்க்கும் படலமும் நடைபெறும் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் மேலவாணியன்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை திருநாளை முன்னிட்டு சிறப்பு பகல் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக சாய்பாபாவுக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து பாபாவுக்கு தீபதூப ஆராதனை காண்பித்து உதிரி பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. பின்னர் 1 முகம், 3 முகம் மற்றும் 5 முகம் கொண்ட தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து உபசேவைகள் செய்து நெய்வேத்தியம் நடைபெற்றன. நிறைவாக சாய் பாபாவுக்கு ஏகமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய் பாபாவை வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா படுகை புதுத்தெரு திருமலை ராஜன் ஆற்றங்கரையில் பல ஆண்டுகளாக அருள் பாலிக்கும் அருள்மிகு மதுகுமுனி என்கின்ற பாலமுனீஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ சமயபுரத்து மாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதை தொடர்ந்து தினந்தோறும் மண்டகப்படி நடைபெற்றது. 48வது நாளாக மண்டல அபிஷேக நிறைவு நாளினை முன்னிட்டு யாக பூஜைகள், தமிழ் முறைப்படி மந்திரங்கள் போதப்பட்டு மகா பூர்ணாகதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மண்டல அபிஷேக நிகழ்ச்சியில் கிராம மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை தட்டுமால் படுகை மற்றும் படுகை புதுத்தெரு கிராமவாசிகள் செய்திருந்தனர்.